பிஸ்மில்லா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்திற்குரியவர்களே, மிகவும் கஷ்டமான சூழ்நிலை, எந்த பக்கம் பார்த்தாலும் தப்பிக்க முடியாத மிக மிக கஷ்டப்பட்ட ஒரு சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படலாம். குடும்பத்தில், வியாபாரத்தில், ஃப்ரெண்ட் சர்க்கிளில், இந்த மாதிரி சமயத்தில் நாம் எவ்வாறு எந்த திக்ரை ஓதி அதிலிருந்து வெளியேறுவது, அதிலிருந்து பாதுகாக்கப்படுவது, தப்பிப்பது என்ற விஷயத்தை பார்க்க இருக்கிறோம். இது எல்லாருக்கும் ஒரு வகையில் எப்பாவது நேரும். அந்த சமயத்தில் நீங்கள் நம்ம சொல்லக்கூடிய துவா ஓதுனீங்கன்னு சொன்னால் இன்ஷா அல்லாஹ் எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரிதான் உங்கள் வாழ்க்கையில் அதிலிருந்து ஒரு வழி, தப்பிப்பதற்கு வழி, வெற்றி கொள்வதற்கு ஒரு வழி கிடைப்பதை பார்க்க முடியும். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மக்களை எல்லாம் அழைத்து கொண்டு ஃபிரௌனை விட்டு பாதுகாத்து காப்பாற்றி அழைத்து கொண்டு வருகிறார்கள். பெரிய கூட்டம். இவங்க தப்பித்து போனதை அறிந்த ஃபிரௌன் மிகப்பெரிய ஒரு படையை திரட்டி அவர்களை கொல்வதற்கு பின்னால் வந்து கொண்டிருக்கின்றார். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தப்பித்து செல்கிறார்கள். ஆனால் போகக்கூடிய வழியிலே மிகப்பெரிய நைல் நதி குறுக்கிடுகிறது. அந்த நைல் நதியை கடக்க முடியாது. பின்பு பார்த்தா மிகப்பெரிய ஒரு படை வந்து கொண்டிருக்கிறது. முன்பு பார்த்தா நைல் நதி உள்ள போனா இறந்து போயிடுவாங்க. இந்த மாதிரி சமயத்தில் அந்த மக்கள் சொன்னாங்க, மூசாவை பார்த்து சொன்னாங்க, மூசாவே, நாங்க அங்க இருந்திருந்தா உயிரோடு இருந்திருப்போம். இன்னைக்கு பாருங்க, உங்களுடைய சொல்லை கேட்டு நம்ம வந்ததுனால நம்ம நீங்க மாட்டிக்கிட்டோம். ஃபிரௌன்லையும் போக முடியாது, பின்னாடி ஃபிரௌன் வந்து அழித்திருவான் நம்மள என்று மனம் உடைந்து சொல்லக்கூடிய சமயத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, கல்லா இன்ன மஅய ரப்பி சயஹ்தீன். என்ன சொன்னாங்க? கல்லா, அப்படி கிடையாது. இன்ன மஅய ரப்பி, என் கூட இறைவன் இருக்கின்றான். சயஹ்தீன், நிச்சயமாக எனக்கு அவன் வழி காமிப்பான். இந்த வார்த்தையை சொன்ன உடனேயே அல்லாஹ் தஆலா மூசாவை பார்த்து சொல்றான், மூசாவே, உன் கையில் இருக்கக்கூடிய அந்த தடியை கொண்டு இந்த நதியை அடிங்கிறான். அவங்க அல்லாஹ் சொன்ன உடனே அடிக்கிறாங்க. அந்த நதி 12 பாதைகள் திறக்கப்பட்டு இந்த மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய மக்கள் வந்து 12 கூட்டங்கள் இருந்தாங்க, கோத்திரங்கள். ஒரு கோத்திரம் ஒன்னோட சேராது. அவர் ஒவ்வொருவருக்கும் ஒரு வழியை வகுத்து அல்லாஹ் தப்பிக்க வைக்கிறான். தப்பிச்சு போறாங்க. அதுக்கு பின்பு வந்த விரட்டி கொண்டு வந்த ஃபிரௌன் அவனுடைய கூட்டத்தாரும் அது உள்ளுக்கு நுழையிறாங்க. இவங்க கரையை தப்பி போன உடனேயும் அல்லாஹ் அதை மூடி எல்லாரும் அழைத்து விடுகின்றான். அப்போ இந்த கஷ்டமான சமயத்துல நம்ம ஓத வேண்டியது என்னன்னு சொன்னா, அது என்ன செய்ய மனசு இல்ல, ரொம்ப மாட்டிக்கிட்டோம், எங்க தப்பிக்கவே முடியாது, தப்பிக்கவே வாய்ப்பு இல்லை, இது பிரச்சனையில மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்க என்ன செய்யணும்? இன்ன மஅய ரப்பி சயஹ்தீன், இது ஓதணும். இன்ன மஅய ரப்பி, நிச்சயமாக என் கூட இறைவன் இருக்கின்றான். சயஹ்தீன், எனக்கு அல்லாஹ் வழிகாட்டுவான். இதை நீங்க தமிழ்ல சொன்னாலும் சரிதான், அரபில சொன்னாலும் சரிதான். அரபில சொல்லும்போது அப்படி மனசுல கொண்டு வாங்க. இன்ன மஅய ரப்பி, என் கூட அல்லாஹ் இருக்கின்றான். இன்ன மஅய, இன்ன நிச்சயமாக, மஅய என் கூட, ரப்பி இறைவன் இருக்கின்றான். இன்ன மஅய ரப்பி சயஹ்தீன், எனக்கு அல்லாஹ் வழிகாட்டுவான். சயஹ்தீன், நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாஸ்ல போடுறேன், எழுது பார்த்துக்குங்க. தமிழையும் போடுறேன், அரபிலையும் போடுறேன். ஆகவே அன்புக்குரியவர்களே, இது என்ன செய்யணும்னு சொன்னா, இவ்வளவு கஷ்டமான சூழ்நிலையில நீங்க 11 தடவை 11 டைம்ஸ் ஸலவாத் ஓதிட்டு இதை 1001 தடவை
அல்லது 10 நிமிடங்கள். 10 நிமிடம் வந்து ஆமாம் 15 நிமிஷம், குறைஞ்ச 15 நிமிடங்கள் என்ன செய்யணும்? ஒன்றும் தஸ்பீஹ் வைத்து என்ன செய்யுங்க, 1000 தடவை ஓதுங்க. அப்படி இல்லையா 15 நிமிஷம் காலையிலையும் மாலையிலையும், வாய்ப்பு இருந்தால் மத்தியானமும் அதை நீங்கள் ஓதிட்டே வந்தீங்கன்னு சொன்னால், எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் எப்படி அல்லாஹ் தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஃபிரௌனிடமிருந்து பாதுகாத்தானோ அதை போல உங்களை பாதுகாப்பான், உங்களை எதிரிலிருந்து பாதுகாப்பான், உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். இதை காலையில் 1000 தடவை, சாயந்தரம் தடவை குறைஞ்சபட்சம் ஓதிட்டே வாங்க. அந்த அர்த்தத்தை அப்படியே ஓதமே என்ன செய்யணும்? என் கூட அல்லாஹ் இருக்கு உணர வேண்டும். நீங்கள் சும்மா மனசில் மட்டும் ஓதக்கூடாது, அதை உணர்ந்து ஓத வேண்டும். அந்த அர்த்தத்தை உணர்ந்து, இன்ன மஹிய ரப்பி, என் கூட அல்லாஹ் இருக்கிறான், சையதீன், அவன் எனக்கு வழிகாட்டு காமிப்பான், அந்த உணர்வுள்ள அல்லாஹ் என் கூட இருக்கின்றான், அவன் எனக்கு வழிகாட்டுவான்னு நினச்சிக்கிட்டு அதெல்லாம் அர்த்தத்தை கொண்டு வந்து நீங்கள் ஓதுனீங்கன்னு சொன்னால், நிச்சயமாக உங்களுக்கு உடனடியாக அவங்க அந்த பிரச்சனையிலேருந்து அல்லாஹ் வெளியாக்குவாங்க. இது வந்து சோதிக்கப்பட்டது. ஏன்னு சொன்னால், அல்லாஹ் வந்து நபி மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையிலே காமிச்சு கொடுத்துட்டான். ஆகவே அன்புக்குரியவர்களே, இதனை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு அம்சமாக பிடித்து கொண்டு, ஏதாவது பிரச்சனை சொன்னால் இதை ஓதிட்டு வாங்க. இன்ஷா அல்லாஹ் நிச்சயமாக எவ்வளோ பெரிய பிரச்சனை சரிதான் ஒரு வெற்றி பார்க்க முடியும். கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் ஓதக்கூடிய அனைத்துமே உடனுக்குடன் உங்களுக்கு அது பலன் அளிக்க வேண்டும் சொன்னால், நம்முடைய ஆத்மாவை நம்ம என்ன செய்யணும் சொன்னால் பலப்படுத்த வேண்டும். உங்களுக்கு தெரியும், சில பேர் ஓதுனாங்கன்னு சொன்னால் உடனே அது குணமாகும். இறைநேசர்கள் என்ன காரணம்? அவங்களுடைய ஆத்மா பலமாக பிரகாசமாக இருக்கிறது. அவர்கள் சில அமல்களை செய்து, சில திக்ர்களை செய்து அதனை பலப்படுத்துகிறார்கள். அவுலியாக்கள் இறைநேசர்களுக்கு என்று சில திக்ர் இருக்கிறது. அதே போல உள்ளதுதான் இந்த மூச்சில் செய்யக்கூடிய திக்ர். இந்த மூச்சில் செய்யக்கூடிய இதே திக்ர் அவுலியாக்கள் இறைநேசர்கள் மறைவாக செய்து வந்த இந்த திக்ரை நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உத்தரவின் பேரில், அவங்க கட்டளையின் பேரில் இது வெளிப்படையாக கற்றுக் கொடுக்கப்படுகிறது. ஆகவே இந்த திக்ரை நீங்கள் கற்றுக்கிட்டு ஆரம்பத்தில் 10 நிமிஷம், ஒரு வாரத்துக்கு, அடுத்த வாரம் 20 நிமிஷம், அடுத்த வாரம் 30 நிமிடம், உங்கள் வாழ்க்கையில் 30 நிமிடங்கள் காலை மாலை நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னு சொன்னால், அது மூச்சல் செய்யக்கூடிய திக்ர். அப்போது உடம்பு மூச்சு பயிற்சி செய்யும்போது உடம்பு ஆரோக்கியம் கிடைக்கும். அதோடு சேர்த்து திக்ரை செய்வதனால ரூஹுக்கு ஆரோக்கியம் கிடைத்து உங்கள் ரூஹு பலப்படும். இந்த திக்ரை நீங்கள் செஞ்சீங்கன்னு சொன்னால், தொழுகாதவங்க திக்ர் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொன்னால் தொழுக ஆரம்பிச்சிடுவாங்க. தொழக்கூடியவர்களுக்கு மனதில் பயபக்தி, மன ஓர்மை உண்டாகும், தொழுகையில் ஆர்வம் உண்டாகும், நல்லமல் செய்வதற்கு அவர்களுக்கு ஆர்வம் உண்டாகும். இவையெல்லாம் இது கிடைக்கக்கூடிய முதல் கட்ட பெனிஃபிட். ஆகவே அன்புக்குரியவர்களே, இதை நீங்கள் ஒவ்வொருவரும் கட்டாயம் செய்யுங்க. உங்களுடைய பிரச்சனைக்கு நீங்கள் ஓதுறீங்க, அது பயனளிக்க வேண்டும் சொன்னால், உடனே பயனளிக்க வேண்டும் சொன்னால் நீங்கள் என்ன செய்யும்? இது காலை மாலை 1/2 மணி நேரம் இதை திக்ர் செஞ்சுட்டு வாங்க. இது எப்படி செய்கிறது அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன செய்யிருக்கோம்? ஒரு குரூப் உண்டாகியிருக்கோம். அந்த குரூப்புடைய நம்பர் என்னன்னு சொன்னால் 90 25 96 93 55. இன்னொரு நம்பர் 80 56 05 25 75. இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் பேசி இருப்பினா அவங்க குரூப்பில் அனுப்பாங்க. இன்ஷா அல்லாஹ் அந்த முறையை அவங்க சொல்லி தருவாங்க. அதை பயிற்சி செஞ்சீங்கன்னு சொன்னால், எந்த அளவுக்குன்னு சொன்னால், நீங்கள் பயிற்சி செய்ய செய்ய இறை நெருக்கத்தை பெற முடியும், இறை நேசனாக ஆக முடியும். அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த திக்ர். ஆகவே இதை கட்டாயம் உங்களுடைய வாழ்க்கையை செய்வதற்கு பயிற்சி செஞ்சு கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு, அதாவது நரகத்தை விட்டு பாதுகாத்து சொர்க்கம் செல்வதற்கு 5 விஷயங்கள் இருக்கிறது. இதை பின்பற்றின்னு சொன்னால் மிக உயர்ந்த சொர்க்கத்தை அடையலாம். சொர்க்கத்தில் போகக்கூடிய ஒவ்வொருவருக்கும் அல்லாஹ் தஆலா 70 ஹூரின் பெண்களை தருகின்றான். அந்த ஹூரின் பெண்களை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு ஹூரின் பெண் வந்து கடல்ல தன்னுடைய எச்சிலை துப்பினான்னு சொன்னா, அந்த ஹூரின் பெண்ணுடைய அந்த எச்சில் இருக்கக்கூடிய இனிப்பின் காரணமாக கடலே இனிப்பாக மாறிடுமா. அப்ப எந்த அளவுக்கு அவங்க உயர்ந்தவங்கன்னு பாருங்க. அப்படிப்பட்ட ஹூரின் பெண்கள் எல்லாம் அவங்களுக்கு வச்சிருக்கின்றான். இது நல்லமல் செய்வங்களுக்கு. நீங்க நல்லமல் செய்யலன்னு சொன்னா நெருப்பை வைத்திருக்கின்றான். இந்த நெருப்புல பல்லாயிரக்கணக்கான வருடங்கள் அதில் இருக்கணும். ஒரு செகண்ட் கூட தங்கி அவங்க அதை தாங்கிக்கூடிய சக்தி உங்களுக்கு கிடையாது. அப்போ புத்திசாலி யாரு?
நெருப்பை விட்டு பாதுகாக்கப்பட்டு சொர்க்கம் செல்வது புத்திசாலி. ஆகவே அப்படிப்பட்ட புத்திசாலியை நீங்க யாருங்க? அதற்கு 5 விஷயங்கள் நீங்க செய்யணும். 1வது 5 நேர தொழுகையை பயபக்தியுடைய அந்தந்த வக்தில் தொழுங்க. சுன்னத்தான நஃபிலான வாஜிபான தொழுகை விடாமல் தொழுங்க. தஹஜ்ஜத் இஷ்ராக் லுஹா அவ்வாபின தொழுவதற்கு முயற்சி பண்ணுங்க. அப்படி தொழுவது இறை நேசராக அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறுவதற்கு காரணமாக அமையும். ஜகாத்தை கொடுத்து வாருங்க. ஏழைகளுக்கு தர்மம் செஞ்சுட்டு வாருங்க. 30 நோம்பையும் ரமலான்ல பிடிங்க. அது மாத்திரம் இல்லாம வாரம் திங்கக்கிழமையும் வியாழக்கிழமையும் வாய்ப்பு இருந்தா பிடிங்க. ஒரு நாள் மட்டும் பிடிங்க. அதுவும் இல்லைன்னு சொன்னா மாசத்துல பிறக்கணக்குல 13, 14, 15 நோம்பு நோட்டுருவாருங்க. 3 நோம்பு நோற்பது 30 நோம்பு நோட்டு நன்மை கிடைக்கும். யாருக்கு சக்தி இருக்கிறதோ அவங்க ஹஜ்ஜை இளவயதிலே செய்து விடுங்கள். 2வது விஷயம், காலைமான தஸ்பீஹாத்துல செய்வதை பழக்கமாக்கிக் கொள்ளுங்க. சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர் வலா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலீம் 150 தடவை. லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு வலா ஷரீக லஹுல் முல்கு வல் ஹம்து வ லா குல்லி ஷைஇன் கதீர் 100 தடவை. 3ஆம் கலிமா 4ஆம் கலிமா. இதை நீங்க காலை மாலை ஓதி வந்தீங்கன்னு சொன்னா அன்று முழுவதும் ஷைத்தானை விட்டு பாதுகாக்கப்படுவீங்க. அன்று யாரெல்லாம் அமல் செஞ்சிருக்காங்களோ அவர்களை விட அதிக அமல் செய்த கூட்டத்தில் ஆகிவிடுவீங்க. அன்று உலகத்தை விட அதிக நன்மை உங்களுக்கு கிடைக்கும். 3வது விஷயம், குர்ஆனை நீங்கள் காலை மாலை அரை மணி நேரம் ஓதிட்டு வாங்க. ஓத தெரியலையா, நம்ம ஒரு குரூப் ஆரம்பிச்சிருக்கோம், அதில் வாட்ஸ்அப்பில் பேசி அனுப்பினா அதில் அவங்களை ஜாயின் பண்ணி விடுவாங்க. ஓத தெரியாதவங்க 3 மணி நேரத்தில் கற்றுக்கிறதுக்கும், ஓத தெரிஞ்சவங்க தஜ்வீதுன்னு ஓதுறதுக்கு பயிற்சி அளிக்கின்றோம். அதில் ஜாயின் பண்ணுறதுக்கு நீங்கள் 98 40 92 59 49 இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் பேசி அனுப்பினா உங்களை ஜாயின் பண்ணி விடுவாங்க. 4வது விஷயம், கிடைத்திருக்கிறவர்களே, இந்த உலக வாழ்க்கை ஒரு சோதனை. மனைவிக்கு, கணவனுக்கு, பிள்ளைக்கு, பெற்றோருக்கு, அண்டை வீட்டுக்காரர் செய்ய வேண்டிய கடமையெல்லாம் சரியா செய்யுங்க, குறை வைக்காதீங்க. கொடுக்கல் வாங்கல சரியா செய்யுங்க, அதையும் குறை வைக்காதீங்க. நாக்காலையும் கையினாலையும் யாருக்கும் எந்த விதமான தீங்கு வைக்காதீங்க. உங்களுடைய மர்மஸ்தானத்தையும் நாக்கை நீங்க பாதுகாத்தா சொர்க்கத்துக்காக உங்களுக்கு பொறுப்பேற்பதாக நிமிஷம் சொல்லியிருக்கிறாங்க. 1 ரூபா பொருளா, 1 ரூபா மதிப்புள்ள பொருளா இருந்தாலும் உயிரிட்ட ஒப்படைச்சிடுங்க. ஏன்னா அது போதும் நரகத்துக்கு போறதுக்கு. அல்லாஹ் இடத்துல 1 ரூபாயும் 1 லட்ச ரூபா ஒன்று தான். கண்ணியத்திற்குள்ளே 5வது விஷயம், இது உங்களுக்கு பிடித்ததுன்னு சொன்னா, இதன் காரணமாக உங்களுக்கு நேர்வழி கிடைக்கும் அப்படின்னு நம்பினீங்கன்னு சொன்னா, இதை உங்கள் குரூப்பில் உள்ள அனைவருக்கும் அனுப்பி வைங்க. 5 நிமிஷம் கூட ஆகாது. யாராவது ஒருவர் இதன் காரணமாக நேர்வழி பெற்றார்னு சொன்னால் அவர் வாழ்நாள் மூலம் செய்யக்கூடிய நன்மை உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும். இதுதான் அழைப்புடைய சிறப்பம்சம். புதுசாக வந்திருக்கக்கூடியவங்க வலது பக்கம் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பட்டன் சிவப்பாக இருந்ததுன்னு சொன்னால், ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு சேனல் போட்டிருந்தோம், அது மறைக்கப்பட்டு விட்டது. அதை நீங்கள் டச் பண்ணிங்கன்னு சொன்னால் ஒரு பெல் பட்டன் வரும், அதையும் டச் பண்ணால் நம் சம்பந்தப்பட்ட வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு வரும். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இம்மை மறுமையிலே வெற்றி பெற்ற கூட்டத்தில் என்னை உங்களையும் ஆக்குவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.